நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் திமுகவில் இருப்பாங்க. திமுகவில் அவ்வளவு எளிதாக கட்சி பதவி வாங்க முடியுமான்னு நீங்கள் கேட்டு பாருங்க. 10 வருஷமாக இருக்கேன், வட்ட செயலாளரை கூட ஆக முடியல, நான் எங்கள் மாவட்ட செயலாளர் பற்றிலாம் நினச்சி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது எளிதில்லை, நீங்கள் சாதாரணமாக யாருக்கும் பதவி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் யார்? கட்சியில் சேர்ந்தவுடன் அவருக்கு அயலக அணியில் மாவட்ட செயலாளர் பதவியை எப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த போதை கும்பலுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு என்பது தெரிய வரும். இந்த ஜாஃபர் சாதிக் இந்த போதை மருந்து தான் கிட்டத்தட்ட 66 கன்சைன்மெண்ட் அவர் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பியிருக்கிறதாக ஊடகங்களில் செய்தி வந்தன. இதிலேருந்து பணம் கொட்டுதில், கோடிக்கணக்கில் பணம் கொட்டுது. இந்த பணத்தை என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் தான் ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் பதவி வாங்குறார். வாங்கி சென்னை புரசைவாக்கத்தில் ஒரு ஹோட்டலை கட்டுகிறார், ஒரு இண்டோர் விளையாட்டு அரங்கை கட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் பணம் கொட்டுது. அதற்கு அடுத்தபடியாக ஜாஃபர் சாதிக் கையில் எடுத்த விவகாரம்தான் சினிமா.